உபகாரத்தை தான் புண்ணியம்னு சாஸ்திரம் சொல்றது. பிறருக்கு உபகாரமாக நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் புண்ணியம். சாஸ்திரங்கள்லாம் ஏன் குருவை கொண்டாடுறது அப்படின்னு சொன்னா, அவர் ஞானத்தை கொடுக்கிறவரா நமக்கு இருக்கிறதுனால முன் ஜென்மாவில் செய்யப்பட்ட கர்மாவை அனுசரித்து இந்த ஜென்மாவானது நமக்கு அமையறது. உபகாரம் அப்படிங்கிறது என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடியதான உபகாரத்தை தான் புண்ணியம்னு சாஸ்திரம் சொல்றது. பரோபகார புண்ணியாய பாபாய பரபீடனம் அப்படின்னு. பாபம்னா என்ன, புண்ணியம்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு சுருக்கமாக ஒரே வார்த்தையில் இதெல்லாம் பாபம் இதெல்லாம் அப்படின்லாம் விஸ்தாரமே கிடையாது. பரோபகார புண்ணியாய பாபாய பரபீடனம். பிறருக்கு உபகாரமாக நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் புண்ணியம். பிறரை ஹிம்சை பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாம் பாபம். இந்த பிறர் அப்படிங்கிறது மனிதர்கள் மட்டும் இல்லை, ஜீவராசிகள், சமஸ்த ஜீவராசிகள். இதை மனசுல வச்சுட்டா புரியும் எது புண்ணியம் எது பாபம் அப்படிங்கிறது புரியும். இதுல ஒருத்தருக்கு நாம் பசிக்கிறதுன்னு சாப்பாடு கொடுக்கறதோ, அவளுக்கு வஸ்திரம் இல்லைன்னா வஸ்திரம் கொடுக்கறதோ, அவர்களுக்கு கல்யாணம் கார்த்தி அப்படின்னு சொன்னா பணம் கொடுத்து உதவி பண்றதோ, வியாதின்னா பணம் கொடுத்து உதவி பண்றதோ, இதெல்லாம் நாம உபகாரம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா அதெல்லாம் விட பெரிய உபகாரம் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கறது. ஞானத்தை கொடுக்கறதுக்கு மேல உபகாரம் கிடையாது. அதனாலதான் குருதான் சிரேஷ்டமானவர் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் ஏன் குருவை கொண்டாடுறது அப்படின்னு சொன்னா, அவர் ஞானத்தை கொடுக்கிறவரா நமக்கு இருக்கிறதுனால. ஏன்னா ஒரு பெற்ற தாய் தந்தையர்கள் சரீரத்துக்கு காரணமா உள்ளவர்கள். முன் ஜென்மாவில் செய்யப்பட்ட கர்மாவை அனுசரித்து இந்த ஜென்மாவானது நமக்கு அமையறது. இந்த ஜென்மாவில் சுகதுக்கங்கள் நமக்கு பிராப்தமாறது. முன் ஜென்மாவில் பண்ணின சம்பாதிச்ச பணம் படிப்பு அதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. அதெல்லாம் எங்க போச்சு? போன ஜென்மா நம்ம யாரா இருந்தோம்? மனிதனா இருந்தாலுமே நம்ம என்ன படித்தோம்? இப்படி ஒரு கேள்வி. இன்னும் சில நிகழ்வுகளை பார்த்தா 3 வயசு பையன் திருக்குறள் அத்தனையும் ஒப்பிக்கிறான். 5 வயசு பையன் சங்கீதம் அவ்வளோ நன்னா பாடுறான், கணக்கு போடுறான். இதெல்லாமும் பார்க்கிறோமோ? இது ஏன் எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத அப்பதான் நம்ம சாஸ்திரத்தை எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஜென்மாந்திர சம்பந்தம்ங்கிறத, ஜென்மாந்திர சம்பந்தம்ங்கிறத நீங்க ஒத்துண்டாதான் இதை ஏத்துக்க முடியும். இது ட்ரைனிங்ல வரும்னா 5 வயசுக்குள்ள எல்லாருக்கும் வரதில்லை. ட்ரைனிங்ல வரும், காலம் எடுத்துக்கிறது. அந்த கிரகிச்சுக்கிற சக்தி வித்தியாசப்படுறது, ஆளுக்கால் வித்தியாசம். ஒருத்தருக்கு டீச்சிங் பண்ணா அவன் பரீட்சையில பாஸ் பண்ணுவான் அப்படின்னு சொன்னா 100 பேர்னா 100 பேருமே 100க்கு 100 மார்க் தானே வாங்கணும். அப்படி வாங்கறது இல்லையே. 2 பேர் 100க்கு 100 மார்க் வாங்குறான், 10 பேர் 100க்கு 90 மார்க் வாங்குறான். இப்படி கிராஜுவலா 10 பேர் ஃபெயிலாகவும் போறான். இது சொல்லி கொடுக்குற வாத்தியார் மேல தப்பா? அப்படி கிடையாது. அவன்கிட்ட கிரகிச்சுக்கிற சக்தி இல்லை, கவனக்குறைவெல்லாம் இல்லை. சில பேரை கவனிச்ச எல்லாம் நன்னா மாங்குன்னு படிப்பா, மனசுல நிற்காது. சில பேர் போற போக்குல பார்த்துட்டே போவா, பரீட்சை வரதே கரெக்டா எழுதுவா. இந்த 2 வகையான புத்திசாலித்தனத்தையும் நாம பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நீங்க கேட்டேன்னா ஜென்மாந்திர சம்பந்தம்னு தான் இந்த விஷயத்தை சொல்லணும். முன் ஜென்மாக்கள்ல நாம் எதை அபியாசம் பண்றோமோ சாஸ்திரோக்தமான விஷயங்கள், லௌகீக விஷயங்கள் இல்லை. சாப்பாடு, தூங்குறது, குழந்தை பெற்றுக்கிறது, இத்தியாதி காரி, சம்பாதிக்கிறது, இத்தியாதி காரியங்கள்லாம் அடுத்த ஜென்மாவில்
கண்டினியூட்டி ஆகாது. ஞானப்பிரதமான காரியங்களை ஏதாவது நான் செஞ்சோம்னா அடுத்த ஜென்மாவில் அது நமக்கு தொடரும் அப்படின்னு இருக்கு. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.